ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி பேங்க் கஸ்டமர் புதிய ஏடிஎம் கடை ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறது, பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ எஸ்பி பேங்க் கஸ்டமர் உங்களோட புதிய ஏடிஎம் கடை ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறது, பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எஸ்பிஐ ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு உங்கள் புதிய ஏடிஎம் கடை மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ இன்டர்நேஷனல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். உங்களோட லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடை பார்த்தீங்கன்னா செட் பின் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கிளியராக பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொசீவ் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க பேங்க்லேருந்து. ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் டிஸ்பிளேல என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் கேட்கும். அதே நம்பர் நீங்கள் 4 நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வரும். உங்களோட ஏடிஎம் கார்டு மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லுது. ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எஸ்பி பேங்க் கஸ்டமர் உங்களோட புதிய ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு பின் ஜென்ரேட் பண்ணுறது, ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.